தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக புதிய வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டுகள் வழங்குவதில் புதியதொரு சிக்கல் எழுந்திருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் நோயாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதற்கான விடுதிகளுக்கு தட்டுப்பாடுகள் நிலவுவதாகவும் அதிகளவான நோயாளர்கள் வருகை தருவதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். காங்கேசன்துறையிலிருந்து விசேட ரயில் சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் பல்வேறு சர்ச்சைகளுடன் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது குறித்து பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய ஒரு கவலை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்று ஒரு முக்கியமான கேலி சித்திரம் இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பற்றிய ஒரு கேலி சித்திரம். இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் சம்பந்தமாக வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த வர்த்தமானியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், 2023 ஆண்டில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்போறோம் என்று சொல்லி அதுக்கு வேட்பு மனுக்கள் எல்லாம் கோரி நிறைய பேர் கட்டுப்பணம் எல்லாம் கட்டினது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதை கேன்சல் பண்ண போயினோம், அதை நிறுத்த போயினோம். நிறுத்திட்டு அதில் யார் யாரெல்லாம் கட்டுப்பணம் செலுத்திக்கணுமோ அவைக்கு அந்த காசெல்லாம் திருப்பி கொடுத்து அதை இல்லாமல் பண்ணி போட்டு புதிதாக வேட்பு மனுக்கள் கோர்றதுக்கு ஒரு முயற்சியாகத்தான் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வர்த்தமானியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், 2023 ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்தலுக்கான கட்டுப்பணங்கள் யாவும் திருப்பி அளிக்கப்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு அதற்கேற்ற சட்ட திருத்தங்களை செய்வதற்கு பாராளுமன்றத்தில் முடிவெடுக்கப்பட இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் அது சம்பந்தமான முடிவு எடுக்கப்பட்ட உடனே அடுத்து வரும் 3 மாதங்களுக்குள் தேர்தல் திணைக்களம் திகதியா அறிவிக்கணும். அதாவது எப்ப உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்துற என்று சொல்லி அந்த திகதியை தேர்தல் திணைக்களம் அறிவிக்கணும் என்று சொல்லி இந்த வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்குமா நடக்காதா என்பது குறித்து சந்தேகம் நிலவுவதாக ஒரு சில பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருந்தது. இருந்த போதிலும் கூட அரசாங்கம் தான் கொடுத்த வாக்குறுதிக்கு அமைவாக இப்பொழுது இந்த வர்த்தமானியை வெளியிட்டிருக்கின்றது. எனவே தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. பார்க்கலாம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எங்களுடைய கட்சிகள் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றன, எத்தனை இடங்களை கைப்பற்ற போகின்றன, என்ன மாதிரியான வியூகங்களை வகுக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். காங்கேசன்துறையிலிருந்து பதுளைக்கு விசேட ரயில் சேவைகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இந்த விசேட ரயில் சேவை வார இறுதி நாட்களிலும் விசேட பண்டிகை நாட்களிலும் நடத்தப்படும் என்று சொல்லப்படுகின்றது. முதல் கட்டமாக தை மாதத்திலும் மாசி மாதத்திலும் இந்த சேவைகள் நடத்தப்படும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே வர இருக்கின்ற தைப்பொங்கல் விடுமுறை காலத்தில் காங்கேசன்துறையிலிருந்து பதுளைக்கும் பதுளையிலிருந்து காங்கேசன்துறைக்கும் நீங்கள் பயணம் செய்ய முடியும். இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை நீங்கள் அருகிலே இருக்கின்ற ரயில்வே நிலையங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் புதியதொரு சிக்கல் எழுந்திருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதாவது 7,50,000 பேருக்கு இப்போ கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்காம். என்ன சிக்கல் என்று சொன்னால், பாஸ்போர்ட் பிரிண்ட் பண்ணுற அந்த வேலையை புதிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கணும். அந்த நிறுவனம் ஒழுங்கான டைமுக்கு பாஸ்போர்ட்டை பிரிண்ட் பண்ணிடன்னு சொல்லப்படுகிறது. புது நிறுவனம் தானே, ஏதாவது மாறிக்கறி அடித்தாங்களோ இன்னும் தெரியல. இருந்தாலும் அந்த சரியான நேரத்துக்கு பாஸ்போர்ட் கொடுக்காத காரணத்தால் நிறைய பேர் காத்து கொண்டே இருக்கணும். சில பேர் 5 மாதங்கள் தொடக்கம் 7 மாதங்கள் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய நிலைமையில இருக்காம். எனவே விரைந்து இந்த நடவடிக்கையை தாங்கள் நிறைவு செய்ய போவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் பாஸ்போர்ட்டை மிக விரைவாக வழங்குவதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பம் செய்து காத்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் இதுதான் விஷயம். அந்த புதிய நிறுவனம் தாமதத்தை ஏற்படுத்துவதன் காரணமாக சரியான டைமுக்கு பாஸ்போர்ட்டை கொடுக்க முடியல என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுது. இருந்த போதிலும் கூட மிக விரைவில் அவற்றை சரி செய்வதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நாடு முழுவதும் பரபரப்பாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இதில் நிறைய சர்ச்சைகளும் உருவாகி இருக்குது, சில எதிர்ப்பலைகளும் உருவாகி இருக்குது. இருந்த போதிலும் கூட அவற்றையெல்லாம் தாண்டி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது. இதனுடைய ஒரு கட்டமாக வாகனங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அகற்றணும் என்று சொல்லி அது சம்பந்தமான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. ஏன்னு சொன்னால், ஒவ்வொரு வாகனத்திலையும் பூட்டப்படுற அந்த அலங்காரங்கள் இருக்குதானே, அந்த அலங்காரங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பானதுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி.
கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால் ஒரு வாகனத்தை வந்து உற்பத்தி செய்யக்குள்ள அந்த வாகனத்துக்கு சொல்லி ஒரு வெயிட் இருக்கும், அந்த வாகனத்தினுடைய மேலே கூரை பகுதி அதை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நிறை இருக்கும், எல்லாமே பார்த்து தான் அந்த வாகனம் வந்து உற்பத்தி செய்யப்படும். எனவே அதில் வந்து மேலதிகமான பொருட்களை வந்து பூட்டைக்குள்ள வந்து அது கட்டாயம் வந்து பாதுகாப்பானது அல்ல. எனவே இப்படியான விஷயங்களை வந்து அகற்றணும் என்று சொல்லி அதற்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது வந்து ஆதரவையும் சம்பாதிச்சிருக்குது, எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்கு. இருந்த போதிலும் கூட அந்த நடவடிக்கை வந்து தொடர்ந்து செய்யப்படும். ஒவ்வொரு வாகனங்களையும் பொருத்தப்பட்டிருக்கிற இந்த மேலதிகமான பொருட்கள் எல்லாம் வந்து அகற்றப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. எனவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னெடுக்கின்ற அந்த குழுவினர் வந்து தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் சம்பந்தமாக தன்னுடைய ஒரு கவலையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். என்னென்னு சொன்னா, இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வந்து ஒரு குழு ஒன்று அமைச்சவர் தானே, PTF என்று சொல்லி, அதாவது பிரசிடென்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் என்று சொல்லி ஒரு குழு ஒன்று அமைச்சவே. அந்த குழுவில் வந்து 18 பேர் இருக்கணும். 18 பேரும் வந்து சிங்களாக்கள். அதில் வந்து தமிழாக்களோ முஸ்லீமாக்களோ வேறு எந்த இன ஆக்களுமோ அதில் இல்லை. எல்லாருமே வந்து சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர்கள், பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே வந்து ஏன் தமிழாக்களை வந்து இதில் சேர்த்துக்கொள்ளல அல்லது தமிழ் பேசும் மக்களை ஏன் இந்த குழுவில் சேர்த்துக்கொள்ளல என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். என்னதான் அரசாங்கமாக இருந்தாலும் பிழையண்டா பிழைதான், அதை வந்து தட்டி கேட்கணும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே இது சம்பந்தமாக அவர் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. அதே நேரம் இந்த வாகனங்களில் வந்து மேலதிகமாக அழகுக்காக பூட்டப்படுகின்ற இந்த அலங்காரங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அவை அவசியமா அவசியம் இல்லையா, அவற்றை அகற்றுவது குறித்து உங்களுடைய பார்வை என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு தமிழ் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் கூடி நேற்று ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கின்றார்கள். நேற்று பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்ததன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள், செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் கூடி இது சம்பந்தமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து ஒரு முடிவெடுத்திருக்கணும் என்று சொன்னால், ஜனவரி மாதம் 25ஆம் தேதி திருப்பவும் கூடி இது சம்பந்தமாக கொஞ்சம் ஆழமாக விவாதிக்க போறோம் என்று சொல்லி, அதாவது வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் புதிய அரசியல் அமைப்பை மாற்ற போறாரு தானே, அப்படி மாற்றிக்குள்ள வந்து என்னென்ன விஷயங்களை வந்து அதில் சுட்டி காட்டணும், தமிழ் மக்கள் சார்பாக என்ன விதமான கோரிக்கைகளை வைக்கணும் என்று சொல்லி அது சம்பந்தமாக தமிழ் கட்சிகளுக்கு இடையில வந்து ஒரு ஒற்றுமை வரணும் என்றதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வரோம். எனவே அதனுடைய ஒரு கட்டமாக நேற்றைய பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது. அவர்கள் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி மறுபடியும் கூடி விரிவான பேச்சுவார்த்தைகள் நடத்த இருக்கின்றார்கள். இதில் வந்து சேரக்கூடியவர்கள் அனைவரும் வந்து சேரும்படி இவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். எனவே எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு எடுத்து அதை அப்படியே ஒற்றுமையாக போய் ஜனாதிபதியோட டிஸ்கஸ் பண்ணி அந்த தீர்வை வந்து எடுத்து தந்தால் அதை போல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. எனவே இந்த தொடக்கம் வந்து நல்ல தொடக்கமாக இருக்கின்றது. இது அப்படியே நல்ல பாதையில் போகணும், நல்ல விதமாக போய் நல்ல விதமாக முடிவடையணும். எனவே காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை சம்பந்தமாக ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. ஒரு சில புகைப்படங்களும் வெளியாகி இருக்குது. என்னென்னு சொன்னால், அந்த மாவட்ட வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதற்கான விடுதிகள் இருக்குத்தானே, அதில் வந்து போதிய அளவு இடங்கள் இல்லையா. அதாவது வந்து ஆண்களுக்கு சொல்லி ஒரு விடுதியும் பெண்களுக்கு சொல்லி ஒரு விடுதியும் இருக்காம். அந்த 2 விடுதிகளுமே வந்து தற்காலிகமான முறையில் தானம் அமைக்கப்பட்டதாம். இந்த 2 விடுதிகளையும் சேர்த்து மொத்தமாக 60 பேர் தானம் தங்கி இருந்து சிகிச்சை பெற முடியும். அப்போ மேலதிகமான நோயாளர்கள் வரும்போது அவர்கள் வந்து அந்த மருத்துவமனை சுற்றாடல், அந்த ஹொரிடோர், அந்த மாதிரியான இடங்களில் தான் தங்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அங்கிருந்து தகவல்கள் வந்திருக்கு. அதே நேரம் அது சம்பந்தமான புகைப்படங்களும் வந்திருக்குது. அந்த புகைப்படங்களை பார்க்கவே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. என்று சொன்னால், எங்களுடைய உறவுகள் வந்து நிலத்தில் படுத்திருந்து அங்கே பக்கத்தில் பார்த்தா வெயில் அடிக்குது, ஒரே ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளால டஸ்ட்டுகள் வரும், அதில் இருந்து சிகிச்சை பெறுறது வந்து பார்க்கவே ஒரு கவலையாக இருக்குது. எனவே இதற்கு வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படணும். குறிப்பாக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் இதில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு வந்து நோயாளர்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதிகள் வந்து அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். ஏராளமான நோயாளர்கள் வருகின்ற போது அவர்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்வதாக சொல்லப்படுகின்றது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் அக்கறை செலுத்த வேண்டும். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பற்றிய ஒரு கேலி சித்திரம். அதாவது மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் வந்து அவர் ஊடக அடக்குமுறை எதுவுமே செய்யலையாம், ஊடகங்கள் எடுத்து பொக்கெட்டுக்குள்ளே போட்டு கொண்டாராம் என்று சொல்லி அவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு ஆள் வந்து சொல்லியிருந்தவர் அண்மையில். அது சம்பந்தமாக தான் இந்த கேலி சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. அதாவது மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் வந்து ஊடக அடக்குமுறை நடக்கலை என்று சொன்னால் அதை யாருமே நம்ப மாட்டினோம். இன்னும் பிறக்காத குழந்தை கூட அதை நம்பாது. அப்படி உலகத்துக்கே தெரியும் அவர் எவ்வளோ ஊடக அடக்குமுறை செய்தவர், எத்தனை ஊடகவியலாளர்
ஊடகவியலாளர்களுக்கு என்ன செய்தவர் என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும். எனவே அவர் வந்து ஊடகங்களை அடக்கலையாம், ஆனால் பொக்கெட்டுக்குள்ளே போட்டு கொண்டாராம் என்று சொல்லி அவருடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு ஆள் சொன்ன கருத்துக்கு தான் இந்த கேலி சித்திரம். அப்போ மஹிந்த ராஜபக்ச வந்து சிரித்து கொண்டு மனசுக்குள்ள நினைச்சு பார்க்குறார், ரெண்டுமே ஒன்று தானே என்று சொல்லி, இரண்டும் ஒன்று தான் என்று சொல்லி அவர் நினைச்சு பார்க்குறார். ரெண்டுமே ஒன்று தானே, ஊடகங்களை அடக்கிறதும் ஒன்று தான், ஊடகங்களை உள்வாங்கி பொக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கொள்றதும் ஒன்று தான். எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை பற்றி மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.